ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸி நிமோஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க டாப் கன்னர் அமெரிக்கா வெஸ் ரஷ்யா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு வார் ஆக்ஷன் படம்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் வாய்க்கா தகராறு போய்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் அமெரிக்காவுக்கு போறார். போன இடத்துல அவரை கொல்ல முயற்சிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி அமெரிக்கா தான் இருக்கு அப்படின்ட்டு ரஷ்யாக்காரங்க நம்புறாங்க. அதுக்காக அமெரிக்கா மேல போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. Su-57 ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அமெரிக்கா அவங்களோட தாக்குதலை ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா படத்துல வர ஆக்ஷன் போர்ஷன்ஸ், அதுவும் குறிப்பா ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ற பல போர்ஷன்ஸ் நல்லா இருக்கு. ஆனா அதுலயும் ஒரு குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுல பண்ணிருக்க விஎஃப்எக்ஸ் அப்பட்டமா தெரியற அளவு எடுத்து வச்சிருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் ஆக்ஷன் போர்ஷன்ஸை பொறுத்த அளவு. அதே மாதிரி ஃபைட்டர் ஜெட்ஸை வச்சு பல மாஸ் மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஓரளவு நீட்டா இருந்தாலும் அதுலயுமே இந்த VFX தான் அடி வாங்குது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது எரிக் ராபர்ட் நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ஆனா மத்த யாருமே நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல. அதுக்கேற்ற மாதிரி தான் கேரக்டர் ரைட்டிங்குமே இருக்கு. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னாலும் பெருசா சுவாரஸ்யமா எழுதி எடுக்கல. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தான் ஒரு படத்தை எழுதி எடுத்திருக்காங்க. பெருசா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரும் இல்ல, லாஜிக்கும் இல்ல, அவங்க இஷ்டத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்க. மொத்தத்துல என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு லோ பட்ஜெட்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு வார் ஆக்ஷன் படம். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 4 மார்க் கொடுக்கலாம். இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.